சூப்பரா இருக்கு. வேற மாதிரி இருக்குண்ணா இதெல்லாம் படம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுண்ணா. நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். படத்தை எல்லாருமே பார்க்கணும். படம் வந்து சிங்கிள் பேரண்டிங்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்க்குறாங்க. பொண்ணுங்க அவங்களோட உணர்வுபூர்வமான விஷயத்தெல்லாம் வந்து சொசைட்டி புரிஞ்சுக்காது. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு பசங்களே சேர்ந்து செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தது. நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் நிறைய விஷயங்கள் எம்பவர்மெண்ட்டாக வெளியே வரணுன்றதெல்லாம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. வேர்த் டு வாட்ச், எல்லாருமே பார்க்கணும். ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். உணர்வுபூர்வமான படம் இது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது சார். படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் கனெக்ட் ஆகணும். கதை கூட கனெக்ட் ஆன பிறகு உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. தாராளமாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா படம், எல்லாம் நல்லா இருக்கு. விஜய் செட்டில் சூப்பராக பண்ணியிருக்காரு. சுவாசிகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். சசி சார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன லேடிஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. மேரேஜ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு பொண்ணு இருந்தால் என்ன ஸ்டோரி சொல்லணுமோ, பிள்ளைங்க இப்போ இருக்க பிள்ளைங்க எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. ஆக்சுவலி இது என்னோட பையன் இதில் நடிச்சிருக்கான். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ டூ எமோஷ்னல், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நானே அழுதுட்டேன் இந்த மூவி பார்த்து. ஆக்சுவலி இது எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். அது நடிச்சவங்க எல்லாருமே சரி, அம்மாவும் நடிச்சவங்க அண்ட் விஜய் ஆண்டனி சார், சுவாசிகா மேம் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க பசங்களை நடிச்சாங்க. ஒரு ட்ரூ ரியல் பேஸ் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியை எல்லாரும் வந்து பார்க்க வேண்டியது. கண்டிப்பா பிளாக் பஸ்டர் போனோம் இந்த மூவி. அந்த அளவுக்கு சூப்பர்வா இருக்கு. படத்துல வந்து அதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு விடோவா அம்மா ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு மறுமணம், அந்த ஒரு திருமணம் சொல்லி பண்றாங்க பாத்தீங்களா, ரீமேரேஜ்ன்ற விஷயம் அதை தான் கொண்டு வராங்க கான்செப்டா. பட் ஆக்சுவலி அது வேணும்னு சொல்றோம். சொசைட்டிக்கு அது ஒரு தேவை. லேடிஸா இருக்கட்டும், ஈவன் ஜென்ஸா இருக்கட்டும், ரீமேரேஜ் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கர எமோஷனல். நான் சொன்னேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் அழுதுட்டு தான் இருந்தேன். அந்த அளவுக்கு எமோஷனலியா இருக்கு ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மூவி இது. சிம்பிள் அண்ட் சூப்பர் பெஸ்ட் மூவி இது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 100 சாமி இது ரொம்ப ஒரு கருத்து. அம்மா பற்றி ஒரு ஸ்டோரி. அவங்க எப்படி ரெண்டு பசங்களை எப்படி வளர்த்தாங்க, அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. நானே அழுதுட்டேன். ஆனால் நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சசி சார் தான். நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனல் ஃபிலிம்ஸ். வில்லேஜுக்கு தேவையான ஒரு ஃபிலிம் அது. இன்னொன்று நமக்கு தேவையான ஃபிலிம்ஸு. மலையாள படத்தில் இது வரைக்கும் அங்கே தான் வந்திருந்தது. பட் அதே மாதிரி வந்து இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் ஒரு படம் வந்து. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய மூவி. எப்படி சொல்றது, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால நிறைய பேர் இது இன்ஸ்பயர் பண்ணோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. இந்த படத்தில் ஒரு 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 பொண்ணோட லைஃப் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியும் இல்லை. ஒரு சொசைட்டியில் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் இல்லை, இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நீ இருக்க. ஃபர்ஸ்ட் அப்பா, அடுத்து கூட பிறந்தவங்க, அடுத்து ஹஸ்பண்டு, அவங்களுக்கு அடுத்து பசங்களை, அப்படி இருக்கிற ஒரு இதை வந்து பிரேக் பண்ணி ஹஸ்பண்ட் இல்லைனாலும் அடுத்து உன்னால வாழ முடியும், அடுத்து உனக்கான லைஃப் நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஆம்பளைக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் பெண்கள் அதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை வந்து எவ்வளோ முக்கியம், அது நம்ம ஸ்டெப் எடுத்து அதை பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியில் சொல்லிட்டாங்க. விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சார். அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி அப்படின்னு இல்லாமல் ஒரு அந்த மூவியில் ஒரு 30 மினிட்ஸ் வந்தாலும் ரொம்ப சூப்பராக அவரோட பாட்டு பண்ணியிருக்காரு. அதான் சுவாசிகா வந்து சொல்கிற மாதிரி தான். அவங்க வந்து ஆக்டிங்கே பண்ணல, அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதான் அவங்கள பார்க்கும்போது எப்படி நம்மளே அந்த கேரக்டராக மாறிடுறோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்மளே போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு சார். ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக இல்லை சார், எங்கேயுமே போர் அடிக்கல. அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஏன் அப்படின்னா இந்த மூவியில் என்னோட ஹஸ்பண்ட் தான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மூவி இது. அதுவும் இல்லாமல் எனக்கும் இப்போ மேரேஜ் ஆகி 4 months தான் ஆகுது. அடுத்து என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்ல. நமக்கு அடுத்து என்ன, இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கனெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு இது ஆள்களுக்கு வந்து தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த படம்.
கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாமே. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவாசிகா மேடத்துலேருந்து எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு டைரக்டர் மூவி, சசி சாரோட மூவி இது. அதில் வந்து சுவாசிகா மேடத்தோட பங்களிப்பும் விஜய் ஆண்டனி சார் மற்ற அதர் ஆர்டிஸ்ட் எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய விருதுகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சார். கான்செப்ட் இல்லை சார், பெண் விடுதலை பற்றி, பெண் விடுதலைன்னா பெண்ணோட மறுமணத்தை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். மியூசிக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. சாங்கும் நல்லா இருந்தது, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்கலாம். பெண்கள் எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, எனக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாருக்கும் லைஃப் இருக்கு, எதுவுமே முடிஞ்சிடாது, நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஹஸ்பண்ட் தாங்க ஏடி, அவங்க ஹஸ்பண்ட் தான் ஏடி. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு 4-5 சீன் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு டியர்ஸ் வர அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்னசென்ஸாக இருந்துச்சு, பட் ஆனால் ஒரு நல்ல மெசேஜோடு இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சசி சாரோடைய ஹார்ட் ஒர்க், அவங்க டீமோடைய எஃபர்ட் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுது. நார்மலி சசி சார் எப்பவுமே ஒரு சோஷியல் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுவார். அது விஜய் ஆண்டனி சாரோடையும் இருக்கும். இந்த வாட்டியும் அவங்க காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்கு. பெண்களுடைய அந்த முழு சுதந்திரம் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நான் இதை எங்கள் அம்மாவுக்கு பண்ணாமல் விட்டுறேன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஐ ஷுட் ஹவ் டன் தட், பட் இட்ஸ் டூ லேட். தேங்க்யூ. விஜய் ஆண்டனி சார் லாஸ்ட்டில் தான் வராரு. கொஞ்சம் சின்ன லீட்னா கூட நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து அந்த ஹீரோயின் ஸ்வாதிகா கேரக்டர் ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தாரு. ஸ்பெஷலி அந்த கேமராமேன் அண்ட் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கேட்க வேண்டாம், சார் படம் வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்ல ஒரு லீடு இருக்கும். 2-3 சாங்காக டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி 2-3 மூவி நல்லா இருக்கும். தேங்க்ஸ். டெஃபினட்டாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். இது டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நான் வந்து சின்சியராக கேட்குறது, எல்லா பசங்களும் இந்த மாதிரி படத்தை போய் பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க என்ன செய்யணுன்றதை பண்ணணும். கண்டிப்பாக பார்க்கலாம். மெயின்லி மென் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதுல ஒன்றும் நல்லா இருந்தது. அதான் எந்த நாளும் நம்ம ஒய்ஃப் அவங்கள மட்டும் விட்டுறவே கூடாது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை படம் ஸ்டார்டிங்லேருந்து டியூரேஷன் கம்மி தான், ஆனால் சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருந்தாங்க. அந்த மெயினாக பசங்க 2 பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். 100 சாமி பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்கு. எமோஷனல் கனெக்ஷன், ஃபேமிலி ட்ராமா. அது சார் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சாரோட ஸ்டைலே அது எமோஷனலாக கரெக்டாக ஒரு மீட்டரில் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் தான் வராரு, பட் வந்ததை நல்லா ஸ்கோப் பண்ணிட்டாரு. மியூசிக் நல்லாயிருக்கு, கேமரா நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். சூப்பராக இருக்குங்க, எல்லோரும் வந்து பார்க்கணும். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதை. இப்போ நம்ம சிஎம் சின்ன பசங்க சேர்ந்துட்டாங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சின்ன பசங்களாம் நம்மளோட வீட்டில் யாராவது ஒருத்தர் இப்படி இருக்காங்க அப்படின்னா பொறுப்பாக நின்று அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க விட்டுறக்கூடாது. எல்லோரும் வாழ பிறந்தவங்க, எப்படி பிறந்தோமோ அப்படி எப்படி சாப்பிட போகிறோமோ அதே மாதிரி இருக்கிற காலத்தில் நல்லா வாழணும். கூட இருக்க நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நல்ல கண்டென்ட்டு, நல்ல கதை, நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. எமோஷனல் கனெக்ஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஈக்குவல் ஈக்குவலி சார் வந்து குறைய சொல்ல முடியாது. சசி சார் விஜய் ஆண்டனி சார் காம்போ சூப்பர். ஸோ நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு பெருமையாக இருக்குது இந்த படத்தில் இருக்கிறதுல. நன்றி.